நம்ம பூமியை விட்டுட்டு வெளி உலகத்துக்கு போகிற மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி மேலே இருக்குது ட்ரஸ்டடில். 28ல் 5 வந்து செயலிழந்து போயிடுச்சு போகிறப்போ. 400 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து வர முடியாதுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெல்கம் டு வைப் தாசி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நாசா 90 days. ஓகேங்களா, அந்த டாபிக் தான். நாசா 90 daysனால் என்ன? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாசா 90 days நாசா 90 daysனு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து என்னன்னு பார்க்கலாமா? இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், நம்ம பூமியை விட்டுட்டு வெளி உலகத்துக்கு போகிற மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி மேலே இருக்குது ஆகாயத்தில். அதுக்கு போகிறதுக்கு நாசா வந்து சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோர்னு 2 பேர் போயிருக்காங்க. ஓகேங்களா, என்ன ப்ராப்ளம்னு பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. இங்கேருந்து 400 கிலோமீட்டர்ஸ் அங்கே போயிட்டு ப்ராப்ளம்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அது எப்படி வந்திருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்ட்ரோனட்ஸ் 2 பேர் போயிருக்காங்க. ஓகேங்களா, சுனிதா வில்லியம்ஸ் அண்டு புட்ச் வில்மோர்னு அமெரிக்காவிலேருந்து போயிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க வந்து சுனிதா வில்லியம்ஸ் இந்தியாவை சார்ந்து தான் வம்சத்தை சார்ந்தவங்க. அமெரிக்காவில் இப்போ போயிருக்காங்க. நாசா வந்து போயிங் கம்பெனி கிட்ட கொடுத்துருக்காங்க. நாசா வந்து போயிங் கம்பெனின்னா நம்ம ஃப்ளைட்ஸில் போகிறது 75% போயிங் கம்பெனியோட ஃப்ளைட்ஸ் தான். ஸோ இவங்க வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க ரோபோட்டை வச்சு. ஃபஸ்ட்டாக மனுஷங்களை வச்சு அனுப்பியிருக்காங்க. அதில் தான் இவங்க 2 பேர் போயிருக்காங்க. 7th May வந்து இங்கேருந்து நம்ம கிளம்ப போகுது. கிளம்புற டைத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ் கிராஃப்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இப்போதைக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு டேட்டு சொல்லியிருக்காங்க. 1 ஜூனுக்கு வந்து இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி டேக் ஆஃப் ஆகி கவுண்டவுன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து கிளம்ப போகிறதுக்கு 3 நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க, நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம வந்து திருப்பி பார்க்கலாம் அது என்ன ப்ராப்ளம்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போயிங்கிற ஒரு கம்பெனி. 5th ஜூன் அன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. எங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் கம்பெனி கிட்ட ஃப்ளோரிடாவில் இங்கேருந்து நம்ம அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுக்கப்புறம் சொல்கிறாங்க திருப்பி பிரச்சனையாக இருக்குது. அனுப்புனதுக்கப்புறம் எப்படியா? அனுப்புனதுக்கப்புறம் போயிடுச்சு, அது திருப்பி பிரச்சனையாக இருக்குன்னா ட்ரஸ்டட்னு ஒன்று இருக்குது. ட்ரஸ்டட்னா அந்த ஜாயிண்ட் ஆகி உள்ளே உட்காந்துருக்க மட்டும் தான் முடியும். அப்புறமா நடக்கிறதுக்கு உள்ளெல்லாம் போகிறதுக்கு 28 இருக்குது ட்ரஸ்டடில். 28ல் 5 வந்து செயலிழந்து போயிடுச்சு போகிறப்போ. 5 செயலிழந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? 5 போயிடுச்சு. அப்புறம் ஹீலியமில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் போயிங்கிற கம்பெனி. அப்புறம் 13th July 2024 ஸ்டெர்லைனில் அவங்க சொல்கிறாங்க 1 வீக் ஆகிடுச்சு, 8 days ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து எர்த்துக்கு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பண்ணுற டைமில் சொல்கிறாங்க ட்ரஸ்டட் இஷ்யூ இருக்குது, அப்புறம் ஹீலியம் பிரச்சனை இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வரவே முடியாது எர்த்துக்கு. ஸோ ஓகேங்களா, அது இல்லாமல் வரவே முடியாது எர்த்துக்கு. நீங்கள் 400 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து வர முடியாதுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அதோட நாசா வந்து DU9 மிஷின்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. 19 days அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து டேட்டு 3, நாளைக்கு வீடியோ போடுவோம் 4. ஸோ அதில் கணக்கெடுத்து ஸோ இதனால தான் 19 daysன்னு அவங்க போட்டிருக்காங்க. நாசா 19 daysன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் போட்டிருக்காங்க. அது கவுண்டவுன் எதனாலனா அது என்னைக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னா August 18th லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து லான்ச் பண்ணது ஆல்ரெடி வில்லியம்ஸ் இருக்காங்க தெரியுமா? வில்லியம்ஸும் வில்ஸ்மோரும் இருக்காங்க தெரியுமா? அங்கே வந்து அவங்க வந்து இங்கேருந்து பேசிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாளாக ஆச்சு அங்கே போயிட்டு. அவங்க வந்து இங்கே நல்லா தான் இருக்காங்க, மென்டலி ஃபிசிக்கலி ஓகே தான். அங்கேருந்து இங்கே சொல்கிற வேலையை அங்கே பண்ணுறது, எப்படி ரிட்டர்ன் வரதுக்குன்னு ஐடியாஸ் கொடுக்குறது எல்லாமே அங்கேருந்து உள்ளவங்கலாம் பேசிட்டு தான் இருக்காங்க நாசா கூட. நாசாவோட கமர்ஷியல் ப்ரோக்ராம் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்டிட்ச்னு ஒரு ஆள். அவர் சொல்கிறாரு வில்லியம்ஸும் வில்மோரும் எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது, கணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சப்போஸ் நம்ம வரணும்னா ஹீலியமும் அந்த த்ரெட்டர்ஸ்னு சொன்னேன்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு கமான் எர்த் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. எர்த் அட்மாஸ்பியர் மேலே போனாலே ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனாலே கேரண்டி கிடையாது, ரொம்ப ரிஸ்க்கு, பாதுகாப்பான இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இவர். ஸோ அதனால நாசா என்ன பண்ணாங்கன்னா Crew-9 மிஷின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கே உள்ளதை கிளியர் பண்ணாதான் இங்கேருந்து இதை அனுப்ப முடியும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சுச்சுவேஷன் ரிஸ்க்காக இருக்குது. ஆல்ரெடி ஸ்டார்லைனாக அங்கே இருக்குது, ஸ்பேஸில் இருக்குது ஸ்டேஷனில்.
இங்கேருந்து ஸ்பேஸ் எக்ஸ் ட்ராகன்னு ஒன்று லான்ச் பண்ணி அங்கே போகிறப்போ அதுக்கு இது இங்கேருந்து போகிறதுக்கு 4 பேரோட போகிறாங்க. ஸோ இதுக்குள்ள ஸ்பேஸை அங்கே வேணும் நமக்கு. அது ரொம்ப சுச்சுவேஷன் பெரிய ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் 19 டேஸ் இருக்குது. ஆகஸ்ட் 18 இதை லான்ச் பண்ணுறாங்க. இது முக்கியமாக எதுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னா அவங்கள பார்த்து பத்திரமா இங்கே இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்க ஜூலை 10th ரொம்ப லாங்கில் இருக்காங்க. ஓகேங்களா, லாங் பீரியடு அங்கே இருந்திருக்காங்க. அவங்க பேசியிருக்காங்க, இங்கேருந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அங்கே இவங்க சொல்கிறத அங்கே போய் ரிப்பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி உள்ளதெல்லாம் சுச்சுவேஷன் இன்ஜினியர்ஸோட கண்டினியூவில் தான் இருந்திருக்கு. ஸ்டார்லைன் இன்ஜினியர்ஸோட ஒர்க் பண்ணுறது வில்லியம்ஸும் வில்மோரும் சேர்ந்து தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. மென்டலி ஃபிசிக்கலி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. ஸோ நாசா வில்லியம்ஸ்டையும் வில்மோர்கிட்டையும் சொல்கிறாங்க, எடுத்து ரொம்ப ரிஸ்க்கானது தான், ரொம்ப ப்ராப்ளம், நமக்கு ஹீலியமோ டெஸ்டடோ டெக்னிக்கல் இஷ்யூனால எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு தான் எடுத்து சொல்கிறாங்க வில்லியம்ஸ்டையும் வில்மோர்ட்டையும். அவசியமாக Q19 லான்ச் பண்ணி தான் ஆகணும். அங்கேருந்து அதை மூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து போனால் தான் பாசிபிள். அவங்கள உயிரோடு இங்கே கொண்டு வரத்துக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ நாசா ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 19 எவ்வளோ டேஸ் இருக்குன்னு கவுண்டன் பண்ணிங்க. நாசா 19 தான் அவங்க போட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த டாப்பிக்கு Q9 மிஷின் லான்ச் பண்ணால் தான் இதை க்ளோஸ் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். வேர்ல்டு ஃபுல்லாக வெற்றி கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட கண்டினியூஷன் வீடியோ ஆகஸ்ட் 18 அப்புறம் உள்ள ஸ்டேட்டஸ் என்னன்னு நான் இதை போடுறேன். உங்களுக்கு என்ன வீடியோ பிடிக்குமோ மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுங்க. சப்போர்ட்டாக இருக்கும். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் டூட்ஸ்.